கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, இது எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம் பாருங்கள். அதாவது ஏனோதானோ என்று அல்ல, ஒரு ஆணித்தரமான வார்த்தையை இங்கே பவுல் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவர் யாருன்னா பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவனுக்கு முதல் சோதரன் சொல்லிட்டாரு. இந்த பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருன்னா, கிறிஸ்துவுக்குள், அதாவது தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே மேலே இருக்கக்கூடிய பரலோகத்திற்குண்டான ஒரு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்து நமக்குள் இருக்கிறாரா? கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ ஆசீர்வாதம் என்பது பிதாவாகிய தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பிதாவாகிய தேவன். அது எப்படிங்க? ஆவிக்குரிய பரலோகத்திற்குண்டான உன்னதங்களிலே பரலோகத்திற்குண்டான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்திற்குண்டான ஆசீர்வாதமும் இருக்கும். இந்த உலகத்துக்குண்டான ஆசீர்வாதம் என்ன? நல்ல ஒரு உணவு, உடை, உறங்குவதற்கு ஒரு இடம், வேலை, திருமணம், பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பட்டியலிட முடியும். இந்த பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னா இதில் எல்லா விதத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சவங்களாக இருப்பீங்க. கஷ்டம் இருக்க தான் செய்யும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா, நான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியுமா? நான் இந்த நிலைக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கஷ்டப்பட்டால் தான் வர முடியும். உழைத்தால் தான் முன்னுக்கு வர முடியும். உழைக்காமல் முன்னுக்கு வர முடியாது. படித்தால் தான் நாம் ஒரு நல்ல பதவிக்கு வர முடியும். படிக்காமல் பதவிக்கு வர முடியாது. அன்பானவர்களே, நிறைய விஷயங்களை நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஏனோ தானோ என்று விட்டு விடுகிறோம். அதை ஆராய்ஞ்சு பார்க்கறது இல்லை. ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலைக்கு முன்பாக நான் எவ்வளவு பாடுகள் பட வேண்டும், எவ்வளவு உழைக்க வேண்டும், எவ்வளோ கஷ்டப்படணும். இந்த கஷ்டப்படும் போதெல்லாம் நம்முடைய சரீரத்திற்கு பலனை கொடுத்து, நாம் உழைக்கும் போதெல்லாம் நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்து, இதையெல்லாம் செஞ்சது யாருங்க? நம்முடைய கடவுள். இன்றைக்கி எத்தனையோ பேர் வேலைக்கு போக முடியாமல், எத்தனையோ பேர் வேலை கிடைக்காம, எத்தனையோ பேர் உழைக்க முடியாமல் சோம்பேறித்தனமாக வீட்டிலே உட்காந்து அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, அசிங்கப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க தெரியுமா? ஆனால் நம்மை கர்த்தர் அப்படி வைக்கலை. நம்மை நல்ல ஒரு ஆசீர்வாதமாக வச்சுருக்கார். சில பேர் நினைக்கிறாங்க, பங்களா மாதிரி வீடும், பளபளக்கிற காரும், எந்த நேரமும் எடுத்து செலவு பண்ணக்கூடிய பணமும் நம்மிடத்தில் இருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இல்லை, கடனும் வியாதியும் இல்லைனாவே நம்ம மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். ஒன்றை மனசில் வச்சுக்கோங்க. கடனும் வியாதியும் இல்லை என்று சொன்னால் கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அர்த்தம். இந்த நிலைக்கு வரணும்னா நம்ம கடினமாக உழைக்கணும். அப்போ இந்த உலகத்திற்கேற்ற ஆசீர்வாதமும் பரலோகத்திற்குண்டான ஆவிக்குரிய ஆசீர்வாதமும், அப்போ இந்த ஆன்மாவும் இந்த சிந்தனைகளும் இந்த செயல்களும் தவறான வழிக்குள்ளே போகாமல் சரியான வழியில் நடத்தப்பட்டு தேவன் வருகிற போது, தேவன் நம்ம எடுத்துக்கொள்ளுகிற போது, இந்த ஆன்மா கர்த்தருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து
அவருக்கு பணி செய்கிற ஒரு உன்னதமான வேலையை செய்வதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும்னா, கிறிஸ்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய போதனைகளை சொல்லியிருப்பார். தப்பான வழியில் போகாத இருக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகளையும் நமக்கு சொல்லியிருப்பார். இந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம் நடக்கிற போது நிச்சயமாகவே நாம் இந்த சரீர பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பிதாவாகிய தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க முடியும். அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ்கிற போது, கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிற போது, கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளுகிற போது, கிறிஸ்துவின் வசனத்தை நம்முடைய பாதைகளாக மாற்றிக்கொள்ளுகிற போது, கிறிஸ்துவின் அறிவுரைகளை நம் அன்றாட உணவாக நாம் எடுத்துக்கொள்ளுகிற போது நிச்சயமாகவே பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்கிறார். இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறீர். நாங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்குண்டான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நீர் எங்களுக்கு நிர்ணயித்திருக்கிற காலங்களில் நாங்கள் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் உம்மோடு கூட இணைந்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி, கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து கிறிஸ்துவை எங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் போதனையிலே எங்களுடைய பாதைகளை மாற்றிக்கொண்டு நாங்கள் வாழ்கிற போது நிச்சயமாகவே உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இவை அனைத்தையும் எங்களது இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.